இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் அன்பு அண்ணன் எஸ்ஏசி அவர்களுக்கும், மேலுமுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு சகோதரர் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அதாவது அவர் எனக்கு ரொம்ப சின்னவர், நான் பின்னாடி போயிட்டேன், அதனால தான் அவர் கிளாஸ்மேட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கல்லூரியில் எல்லாருமே கிளாஸ்மேட்டாக இருந்ததுனால நான் இவருடைய கிளாஸ்மேட் ஆகிட்டேன். சகோதரர் பிரிட்டோ அவர், நான் ஃபைனல் எக்ஸாம் லா எழுதும் போது பக்கத்தில் பிரிட்டோ தான் எழுதிட்டு இருந்தான். தம்பி தான் எனக்கு, நான் சொல்லுவேன், டே கொஞ்சம் தள்ளி உட்காந்து எழுதுகிற, தெரிய மாட்டேது பேப்பர். நான் அவன் பேப்பரை தான் பார்ப்பேன் ஒழிய என் பேப்பரில் என்ன இருக்குது, உள்ளே இருந்தால் தானே வர்றதுக்கு. அவன் உண்மையிலே படித்தான், அவன் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் படிப்பான், நான் ரீவைனில் படிப்பேன். அதனால் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் எழுதி தான் லாவில் கொஞ்சம் வந்தேன். இதனால் உடனே என்னுடைய டிகிரியை பிடிங்குவாங்கன்னு பயப்பில்லை. ஏன்னா எனக்கு எங்கள் லாயர் ஆகிட்டீங்க, அப்படியே பெரிய ஆளாக வர வேண்டியதானே. லாயில் பார் கவுன்சில் மெம்பர் ஆகணும்னு சொன்னாங்க, அந்த பாரை விட இந்த பாரில் மெம்பர் ஆகிட்டேன். அதனால் எப்படி வக்கீல் வர முடியும். அதனால் பிரிட்டோ அவர்களுக்கு, மேலும் வந்திருக்கிற அந்த புது இயக்குநர்கள் அத்தனை பேர்கிட்டையும், நான் அந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு காரணமே லிஸ்ட்டில் இவ்வளோ புது இயக்குனரை பார்த்தேன், என்னை ஒரு வாட்டி அவங்க பார்த்துக்கிட்டுமேனு ஒரு அறிமுகத்துக்காக தான் வந்தேன். போட மாட்டாங்க சாதாரணத்தில், நல்ல நடிகன் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகன் சார், சோறு போடுமா. அதனால தான் சரி, இதை நிக்கில் எனக்கு உண்மையிலே நன்றி, நிக்கிலுக்கு சொல்லணும், இர்ஃபானுக்கு சொல்லணும். என்னை கேட்கும் போது முதல்ல நான் ஒத்துக்கல, கேசட் வெளியிட்டு விழா, இதே வேலையாக போச்சு, கேசட் வெளியிட்டு விழா, வாயும் சும்மா இருக்காது எனக்கு, ஏதாவது உண்மையை சொல்லிட்டு போயிடுவேன், அது ரொம்ப போயிடும். அது யூடியூபுக்கு ஃபீடிங் ஆகிடுச்சு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எல்லோரையும் எடுத்துட்டாங்க, என்னை மட்டும் போட்டு வச்சுருக்கான். ஒன்றும் எங்கேயாவது ரஹ்மான் ஏதாவது மறந்துடுவாரோன்னு அப்பப்போ போட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போது திட்டினது இன்னும் இருக்குது பாரு. அதில் ஒன்று சத்தியம் தேட்டினா வரவே மாட்டேன், பொதுவாகவே வர்றதில்லை. ஏன்னா பின்னாடி வழியாக முன்னாடி வழியாக போகணும். பின்னாடி முன்னாடி போனால் எப்படி இருக்குது, சென்டிமெண்ட்டு சரியில்லைடா. ஏன்னா நிக்கில் என்னை கூப்பிட்டு வந்தது கூட பின்னாடி வழியாக தான் கூப்பிட்டு வந்தான். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நிக்கிலுக்கு வணக்கம் சொல்லி, புது இயக்குநர்களுக்கு இதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்திக்க முடியாது. ஏன்னா அவங்க புது டைப்பாக எடுக்க. இப்போ கூட சங்கர்லாம் பற்றி சொன்னாங்க. நான் உண்மையிலே சங்கர் சார் படம் என்னை கூப்பிட்டுருந்தா கூட சங்கருக்கு செய்ய மாட்டேன், நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஏன்னா சங்கர் ஆதியிலேருந்து தெரிஞ்சவன் நான், எஸ்ஏசி சாருக்கு தெரியும், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நடிகனாக இருக்கும்போதெல்லாம் தெரியும். ஏன் சங்கர் படத்தெல்லாம் நடிக்க மாட்டேன்னா, இப்போ அதை சொன்னோன்னா அதை டைட்டில் ஆக்கிடுவாங்க, சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னார் ராதாரவி. ஒரு பிஷப், பெரிய ஆர்ட் பிஷப் போனார், ஸ்காட்லாண்டுக்கு போனார். ஸ்காட்லாண்டில் போகும்போது ஒரு கிராமத்துக்கு போனார். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே போய் பத்திரிக்கைக்காரங்களோட பேசிடாதீங்கன்னு. பட் அவர் நேராக வந்தபோது ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. ஏன் இப்படி முதல் தடவை வந்திருக்கீங்க ஸ்காட்லாண்டுக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பிஷப் பேசிக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க. என்னங்கிட்ட, இந்த ஊரை பொறுத்தளவில் ஒரு பப்பு கிடையாது, பாரு கிடையாது, கேப்ரே டான்ஸ் கிடையாது. ஓ, இங்கே கேப்ரே டான்ஸ்லாம் இல்லையான்னு சொல்லிட்டாரு பிஷப். கேப்ரே டான்ஸே இல்லையா என்று கேட்டார் பிஷப்புன்னு போட்டான். பிஷப்புக்கே அந்த நிலைமைன்னா நம்ம என்ன ஆகுறது. அதனால் இந்த படம் இப்போ எஸ்ஏசியன் இருந்தார், அவர் சொன்னார், அவர் பெரிய டைரக்டரு, நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு, அவர் பிள்ளையே அவர் தானே உருவாக்குனார் அப்படின்னு அவர் சொன்னார். இது அவர் சொல்லாமே எங்களுக்கு தெரியாது, அவர் தான் உருவாக்குனாருன்னு அதுதான் சொல்கிறார். இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தினது நீங்கள் தான். அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க நான் நடிகை, அவர் பெரிய டைரக்டர் இல்லையா, நான் அவனை ஹீரோவாக்கினேன், நடிகனாக்கினேன், அதெல்லாம் சொன்னார். புரியவே இல்லை எனக்கு. நான் எல்லாமே ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. இப்போ தான் தெரியுது 3-4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இதில்ன்றதை சொல்கிறேன். இப்போ கூட நான் சொன்னேன், நேற்று பேட்டியில் கூட சொன்னேன், நான் இப்போ டைரக்டர் ஆகிட்டேன், ஆக போகிறேன். அப்படியா, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லை இந்த டைரக்டர்லாம் நிறைய பேர் நடிப்பை கெடுக்கிறாங்க.
அதனால் நான் டைரக்ஷனுக்கு எடுக்க போகிறேன். நான் லைஃப் மெம்பரு டைரக்டர் யூனியனில். எதுக்காக சொல்கிறேன்னா சிரமமான லைன் அதெல்லாம். இந்த ரமேஷ் பண்ணியிருக்காரு டைரக்ஷன். அவர் ரமேஷ் எனக்கு முதல் நாள்லேயே படம் முடிஞ்ச மாதிரியே செய்வான். பேசும்போது என்னோட படம் முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ தாங்க முதல் நாள்னு சொல்லுவேன். அவ்வளோ வேகம். அந்த கேமராமேன் எப்படி தான் ஒத்துக்கிட்டு இந்த ஆளோட ஒர்க் பண்ணானோ. நல்ல மனுஷன் கேமராமேன். ஆனால் அவருக்கு என்ன அனுபவம்னா எஸ்ஏசிக்கிட்டே அவன் ஒர்க் பண்ணிட்டான். அந்த ஆள் தலைக்கிட்டே பண்ணிவிட்டு அப்புறம் வால் தானே. எங்கள் சாருக்கிட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் சொல்கிறாரு, நான் என்னமோ கற்றுக்கிறேன். எல்லோரும் உங்கள்கிட்ட கற்றுக்கணும். சொன்ன டேட்டுக்கு படத்தை முடிக்கணும், சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகும், அதை கற்றுக்கணும். முதல்ல டப்பிங் டேட்டு போட்டு வாங்குவார். முதல் நாள் புக் நடிக்க போகும்போதே ரவி 3வது மாதம் இந்த தேதி டப்பிங் ஏவிஎம் கார்டன். என்னங்கடா இப்போ தான் முடியுது, நடிக்கவே ஆரம்பிக்கல. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ சினிமா வந்து ரொம்ப பேடாக இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க பிரமாதமாக ஓடணும். நானும் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன், பிரமாதமாக ஓடணும்னு. இது வந்து 3 வருஷம் ஓடிச்சு படம். அப்புறம் 300 நாள் ஓடிச்சு, அப்புறம் 250 நாள், அப்புறம் 100 நாள், 50 நாள், 25வது நாள் 10 நாள். இப்போ 3 ஷோ 4 ஷோ. இப்போ எப்படி வெற்றி நிர்ணயிக்கிறாங்கன்னா தெரியுமோ, படம் சூப்பர்ப்பா. அப்படியா? உண்மையான வெற்றின்னு போட்ட படத்துக்கு சொல்கிறேன். உண்மையான வெற்றின்னு விளம்பரத்தில் போட்டோம். நான் அதை நம்பி வந்துட்டேன் தியேட்டருக்கு. பார்த்தா 25 பேர் இருக்கான். என்ன 25 பேர் இருந்தால் உண்மையான வெற்றிங்க. இப்போ அந்த லெவலில் வந்துருச்சு. இந்த தியேட்டர் பெருசாக இருந்தது, இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் பெருசாகிடுச்சு. ஏன்னா இனிமேல் தியேட்டர் அங்கே போய்டும் போல இருக்கு. படம் அங்கே தான் ஓடும். ஒரு 25-30 பேர் ஒரே நேரத்தில் நிற்கிறானே. எல்லாம் நல்ல படம் தான், பாவம், எல்லாம் நல்ல படம் தான். எப்படி ஏதோ ஜனங்க கெட்டு போய் கிடக்கிறான். என்ன செய்கிறது? நம்ம தமிழ் ஜனங்களை உடனே திருத்த முடியுமா? போய் பாரு, இங்கிலீஷ் படம் டப்பிங் படம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு புரியாததை ஒன்று போட்டாங்களா. இதுதாண்டா தான் மிருகம் பேசுச்சேன்னு சொல்கிறான். மிருகத்துக்கு சத்தம் கொடுத்துருக்கான் ஒருத்தன். அதை நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஆள். நம்ம படங்களுக்கு வரமாட்டான். இப்போ போய் பாரு. அதான் பிரம்மானந்தம்னு ஒரு நண்பர் நடிக்கிறாருங்க, காமெடி. அவருக்கு வயசு 80 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் நடிக்கிறார். ஒரே டைலாகில் ஒத்துக்க வைக்கிறானே. நான் வந்து ஒரு 30 வருஷமாக ஸ்கூல்லே தான் படிக்கிறேன். பாகவந்திரா கை தட்டுறான். நம்மளை இருக்கும் போதே போட மாட்டேறான். என்ன தச்சு? எனக்கு உண்மையிலே ஏன் படம் எடுக்கிறேன்னா, நான் ஒரு 5 படம் எடுத்தவன். நிறைய கடங்காரங்களாயிட்டாங்க. வீட்டில் வெளியவே உட்காந்துருக்கான். எனக்கு செக்யூரிட்டி பிரச்சனையே இல்லை. ஒரு வேலை வைக்கல செக்யூரிட்டியா. இவங்களே ஒரு 8-10 பேர் இருந்தாங்க. வெளியே போகும்போது வழி விடுவாங்க. என்ன போயிட்டு வாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சரி சார்ரா போயிடுவேன். உடம்பு சரியில்லை எனக்கு, இவன் வேண்டிக்கிறான். அவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது கடவுளே. இந்த கடன்காரங்களை வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ வசதி இருக்குது. அப்புறம் தான் கடனை கொடுத்துட்டேன். பணம் போட்டுவிடனேன். 8 பேரும் போயிட்டாங்க. இப்போ 2 செக்யூரிட்டி வச்சுருக்கேன். 16,000 ரூபா கொடுக்குறேன். அதுக்கு அப்படியே கடன்காரங்க இருந்தாங்கன்னா அந்த 16,000 மிச்சம் நமக்கு. அர்ஜென்ட்டாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அடுத்த படம் எடுக்கும்போது கொடுங்கண்ணேன்னு தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ எடுக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 8 பேர் தேவைப்படுது. அதனால் இந்த படம்லாம் நல்லா ஓடணும். பாவம் எனக்கு. ஏன்னா ரமேஷ்மா வந்து உண்மையான ஒரு தொழிலாளி, நல்ல தொழிலாளி. எதுக்காக சொல்லணும்? உழைப்பாளி. உழைச்சிக்கிட்டே இருப்பான். ஸ்பிரிட்டட் ஃபெல்லோ. ஏன்னா எனக்கு எஸ்ஏசி சார் கோவப்பட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவனை ரமேஷை உண்டிலன்னு பண்ணிவிடுவார். அப்படியே பாவம் ரமேஷ் பெரிய டைரக்டர் ஆகிட்டான். இன்னும் பெரிய படங்கள்லாம் எடுக்கணும். எனக்கு அந்த ஆசை இருக்குது. எல்லாம் பெரிய படம் எடுங்க, படம் நல்லா ஓடணும். தியேட்டருக்காரங்கிட்ட தான் இருக்குது எல்லோரும். இவங்க கேசட் வெளியிட்டு விழா ஏன்டா கொடுக்குறாங்கன்னா இதில் தான் ஃபுல்லாகுது. படம் ரிலீஸ் ஆகி ஃபுல்லாகணுமே. அதனால் ஜனங்கள்லாம் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குறேங்க. அப்போ தான் இதை போன்ற இளைஞர்கள் வெளியே வர முடியும். டைரக்டர் புரியாத இந்தியை போய் பார்க்குற, புரியாத வெவ்வேறு மொழியை பார்க்குற இங்கிலீஷ் படம் பார்த்தா உன் ஜென்மத்தில் புரியுமா?
இங்கிலீஷ் புரிஞ்சவனுக்கே புரியாது அந்த படம். ஜேம்ஸ் பாண்டு பறக்கிறாரு, உண்மையிலே பறப்பானா அவன்? பேட்மேனை போய் பார்க்குறியா? அது பறக்கும். நான் நடித்தா ஒத்துக்குவியா பேட்மேனா கேட்குறா? நான் ஏசுநாதராக நடித்தாலே ஒத்துக்க மாட்டான். பாரு, அடுத்த சீனில் தாடி எடுத்துகிட்டு கொலை பண்ணுவான் பாரு ராதா ரவி. இவன் அதுக்காக சொல்கிறேன், நமக்கு எதுக்கு நல்ல வியாபாரம் மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், எல்லோரும் நல்லா ஓடணும் படம். என்ன ஒரே ஒரு அட்வைஸ்னால் மியூசிக் டைரக்டர் கண்ணனுக்கு சொல்கிறேன், டியூன் போடுறதுக்கு டோன்ட் கோ டு சுவிட்சர்லேண்ட், நார்வே போகாதீங்க, லண்டனுக்கு போகாதீங்க, மதுரைக்கு போய் டியூன் போடு, திருச்சிக்கு போய் டியூன் போடு. ஏன்னா நம்ம பாட்டு நம்ம மொழி இங்கே தான் இருக்குது, அங்கே இங்கே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க நான் லண்டனில் போய் தான் டியூன் போட்டேன்னு. அப்புறம் அதில் என்னடா இருக்குது லண்டனில் போய் டியூன் போட? அவன் ஏற்கனவே நம்மளை அடிமையாக வச்ச ஊரில் போய் நீ போய் போடுற டியூன். சுதந்திரமாக இங்கே போடுங்க. ஏன்னா நமக்கு தேவையானது இங்கே தானே இருக்குது. எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன்தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அதுக்காக சொல்கிறேன், நல்லா தான் கை தட்டுறோம், எல்லாம் கை தட்டுறோம், எல்லாத்துக்கும் கை தட்டுறோம். இதுக்கு தான் எங்கள் அப்பா சொன்னீங்க வந்து நல்ல ஒன்று வாழ்வான்ல. எங்கள் அப்பாவை தூக்கிக்கிட்டு புரட்சித் தலைவர் எதிர்த்து எலெக்ஷனில் நிற்பார், அவர் ஜெயிச்சிருவார் புரட்சித் தலைவர். ஆனால் எங்கள் அப்பாவையும் தூக்கிட்டு ஆடுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், யாரா ஜெயிச்சா? அவர் தாங்க ஜெயிச்சார்னு. ஏண்டா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னடா நாடு இது, எப்படா உருப்பிட போகுது இந்த நாடு? அப்போ சொல்லி வச்சார். அதே மாதிரி தான் தீர்க்கதரிசி அவரெல்லாம். ரத்த கண்ணீரில் இப்போ சொன்னார் 1947 படத்தை சொல்லலை, படம் வந்து 53, 47 நாடகத்திலே சொன்னார். ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளா பிளகாட்ஸ், ஏன்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போ சொன்னார். இப்போ நடக்குது. பயமாக இருக்குது. நானே இப்படி இறங்கி போகும்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிடணும், ஒன்று கலர் கிடைக்கல, இல்லை நம்ம அவனை ஆரம்பிச்சிடணும். என்ன கொள்கையாக இருக்குது? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட போய் ஒட்டிக்க வேண்டியது தானே. இப்போ கூட சொல்லும் போது நான் தான் சிரிச்சுக்கிட்டேன். ரமேஷ் ஆடும்போது நாக்கை துருத்திக்கிட்டே ஆடினாருன்னு சொன்னாங்க. இப்போ நாக்கை துருத்துறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சே. இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே அதை பற்றிலாம் சொல்லி நல்ல வியாபாரம் ஆகணும். வியாபாரம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்தான், நான் இங்கே தங்கலான்னு இருக்கேன், ஆனால் அவன் ரூமை பார்க்கணுன்னு சொன்னான் ஹோட்டலுக்காரங்கிட்ட. அவனே சொன்னான் 100 ரூபா டெபாசிட் கட்டு, 100 ரூபா கட்டிட்டான். இப்போ போய் பாரு ரூமை. போயிட்டான் மேலே. ஓனர் ஓடினான் 100 ரூபாவை எடுத்துக்கிட்டு போய் நேராக அந்த ஆட்டுக்கறி சப்ளை பண்ணுறான்ல அவங்ககிட்ட போய், எப்பா ஆடு வாங்கினேன், கறி வாங்கினேன்ல, 100 ரூபா பேலன்ஸ், இந்த 100 ரூபா சொல்லிட்டு வந்துட்டான். அவன் ஆட்டுக்காரன் ஓடுறான், எங்கன்னா அந்த தீனி சப்ளை பண்ணுறான் பாரு அவங்ககிட்ட, டேய் 100 ரூபா கடன்றா, இந்த 100 ரூபா கடன் தீர்ந்து போச்சு வந்துட்டான். அவன் நேரம் என்ன செஞ்சான், தீனி கொடுக்குறவன் ஒரு தாசிக்கிட்ட போவான். அவன்கிட்ட போய், ஏமா அன்றைக்கி நான் வந்து இப்போ 100 ரூபா பேலன்ஸ் இருக்குல்ல, இந்தா 100 ரூபான்னு கொடுத்தான். இவன் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்தான். யோ அன்றைக்கி நான் ரூம் போட்டதுக்கு 100 ரூபா பேலன்ஸ் இந்தா. ஹோட்டலுக்காரன்கிட்ட கொடுத்தா 100 ரூபா கொடுத்த உடனே டக்குன்னு அவன் வந்தான், ரூமை பார்த்துட்டு வந்தவன், எனக்கு ரூம் பிடிக்கல, வேறு ஹோட்டலுக்கு போகிறேன், 100 ரூபா கொடுறான்னு வாங்கிட்டு போயிட்டான். ஆக யாருக்குமே லாபம் கிடையாது, ஆனால் கடன் தீர்ந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வியாபாரம் ஆயிடுச்சு. சினிமாலாம் பணம் அந்த மாதிரி இருக்குது, கையில் தான் நிற்கலை. அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் பணத்தை நீங்கள் சேர்த்து பெரிய அளவில் எல்லாரையுமே சொல்கிறேன். இர்ஃபான் வந்து நம்ம பிள்ளை தான், நல்லா கஷ்டப்பட்டான். 50 நாள் ஒரே ரூமில் இருந்தான்னு ப்ரொடியூசர் வேறு சொல்லிட்டார். முதல் படத்தில் அப்படிலாம் இருக்கலாம், இது 10வது படத்தில் அப்படி இருக்கணும், ஒரே ரூமில் 50 நாள், அதான் நல்லது என்று சொல்லி எல்லாரையுமே சொல்கிறேன். நான் அது ஒரு படம் வந்தவுடனே ஒரு மாதிரி, இப்போ ரமேஷ்கிட்ட கூட சொல்கிறேன், இந்த படம் ஓடி போச்சுன்னு ஏதாவது ரொம்ப தலையை மேலே போடாத. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீனிவாசன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப காம குவைட் மொல்லமாக செய்கிறாங்க படம். அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ கூட சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறேன்னா, 3 வருஷமாக படம் எடுத்தால் நம்ம எப்படி ஆகுறது? வீட்டில் பருத்தி கொட்டை புண்ணாக்கா தின்ன முடியும் 3 வருஷமாக?
அதனால தான் டக்குன்னு போனோமா, எங்கள் சார்கிட்டலாம் போனால் 5 நாள் 10 நாள் 8 நாள் டக் முடிச்சாச்சு. போ ஊருக்கு போ. 10 நாள் கேட்பார், 8 நாளில் முடிச்சுட்டு 2 நாள் ஃப்ரீயாக விட்டுருவார் நம்மளை. அதே பழகி நம்ம போய் நல்லா நடிக்க முடியுமா? எங்கேயாவது போய் அதெல்லாம் நடிக்க முடியாது. வேகமாக சுட ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கணும்னு சொன்னார். தயவு செய்து நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது தாயார், உங்கள் தந்தை, பெற்றோர்கள் உங்களை வளர்த்தார்கள், அனாதையாக விட்டுவிடவில்லை. நீங்கள் பெரிய ஆள் ஆன உடனே அவங்கள முதல்ல முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறாதீங்க. கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்கங்க. அதுதான் அழகு. நீ எங்கே வேணாலும் போ, அமெரிக்கா போ, ஆப்பிரிக்கா போ, எங்கே வேணாலும் போ, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடாது. இந்த முதியோர் இல்லம்லாம் அனாதை இல்லமும் எப்போ ஒழியுதோ இந்த நாட்டில், அப்போ தான் மனிதாபிமானம் உள்ள நாடு இந்தியா என்று சொல்ல முடியும் என்று சொல்லி, தயவுசெய்து இளைஞர்கள் இதை ஒரு படமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி இந்த சாலை அவங்க 2 பேருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.